டோன்ட் ஷோ ஆஃப் அப்படின்ற ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி தான் எல்லா வித அட்வைஸும் பண்ணுவாராம். அந்த மந்திரிக்கு ஒரு சன் இருந்தாராம். ஒரு நாள் அந்த ராஜா என்ன சொன்னாராம், நீங்கள் எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கீங்க, பட் உங்களுடைய சன் நான் கேட்ட கொஷினுக்கு ஃபூலிஷாக ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னாராம். ஸோ அந்த மந்திரிக்கு உடனே ரொம்ப ஷேம் ஆகிடுச்சான். என்னுடைய சன்னு என்ன பதில் சொன்னார், நீங்கள் என்ன கொஷின் கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். அவர் இது ராஜா என்ன சொன்னாராம், விச் ஒன் இஸ் பெஸ்ட்டு, அதாவது கோல்டா இல்லை சில்வரா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு உங்களுடைய சன் என்ன சொன்னார்னா சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கார் உங்கள் பையன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சான். என்னுடைய மகன் இவ்வளோ பெரிய முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடையே வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய மகன்கிட்ட கேட்டாராம், எது வேல்யூபலான பொருள், தங்கமா இல்லை சில்வரா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு உடனே அவருடைய சன் சொன்னாராம், கோல்டு தான் வேல்யூபிள் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் எதுக்கு நீ ராஜா கேட்டதுக்கு கொஷினுக்கு நீ தப்பான ஆன்சர் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அவருடைய மகன் சொன்னாராம், ஒரு நாள் ராஜா என்கிட்ட இந்த மாதிரி உனக்கு தங்கம் வேணுமா இல்லை சில்வர் வேணுமா, எது வேல்யூபிளோ அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். நான் உடனே சில்வர் காயினை எடுத்துக்கிட்டேன். பட் ராஜா நான் சில்வர் காயினை எடுத்ததுக்காக அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்தார். பட் சிரித்ததுக்காக எனக்கு நிறைய சில்வர் காயின் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அவர் சிரிக்கிறாருன்றதுக்காக நான் கவலைப்படலை, எனக்கு நிறைய சில்வர் காயின் கிடைச்சது. நான் கரெக்டான ஆன்சர் சொல்லி ஒரே கோல்டு காயின் வாங்குறதுக்கு பதிலாக நான் தப்பான ஆன்சர் சொல்லி அவர்கிட்ட இருந்து நிறைய சில்வர் காயின் வாங்கியிருக்கேன். ஸோ அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்றது அர்த்தம் கிடையாது, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. எனக்கு நிறைய சில்வர் காயின் கிடைச்சிது, என்னுடைய நாலேஜ் பற்றி எனக்கு தெரியும். ஸோ அவருக்கு நான் என்னை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஸோ என்னுடைய ரூமில் சில்வர் காயின் நிறைய பெட்டியாக நான் வச்சுருக்கேன். நான் சொல்கிற ராங்கான ஆன்சரை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாரு, அது மூலயமா எனக்கு நிறைய சில்வர் காயின் கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த சன் தன்னுடைய ஃபாதர்கிட்ட அந்த ராஜா கொடுத்த சில்வர் காயின்ஸ் எல்லாம் காமிக்கும் போது, ஓ பரவாயில்ல, என்னுடைய சன்னு ரொம்ப நாலேஜபிளான பர்சன் தான். ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ என்னோடய பையன் திறமைசாலி தான், அறிவானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக நினச்சாராம். அடுத்த நாள் ராஜசபைக்கு போகும்போது யார் அவருடைய சன்னை பற்றி தப்பாக சொன்னாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லையா. மனசுக்குள்ளே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு என்னோடய சன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நடந்து போயிட்டு இருந்தாராம். ஸோ இங்கே மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாலேஜை யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய திறமை நமக்கு தெரியும், நம்மளுடைய நாலேஜும் நமக்கு தெரியும். மற்றவங்க நம்மளை பற்றி கேலி பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்றதுனால நம்மளுடைய திறமையும் தகுதியும் நாம் எந்த இடத்துலையும் குறைச்சிக்கூடாது. ஸோ டோன்ட் ஷோ ஆஃப். ஓகேவா?